தமிழ் ஃபேக்ட் 360 நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்னா, பாலைவனத்தை கேளுங்க, மழைக்கான போராட்டத்தை அது சொல்லும். சிலருக்கு கூறி அழக்கூடிய வேதனை, சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை. வாழ்க்கையில பொறுமை இருந்தா தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும். சாபத்தை கூட திருத்து விடலாம் கோபத்தை விட்டா. கோபத்தால ஆபத்து உங்களுக்கு தான். பாவம் செய்ய முன் வராதீங்க. பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓட்டத்தை போல திரும்பிய பக்கமெல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீங்களா இருங்க. தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கின்ற எண்ணம் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமா இருக்கு. எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உங்களுடைய மனதை பழக்கப்படுத்துங்க. உங்களது வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கை தான். உங்க வாழ்க்கையில மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் போது கோபம் கொள்ளாதீங்க. நீங்க பேசும்போது மனதில் பட்டத அக்கறையோடு பேசுங்க. அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேளுங்க. யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் நினைக்கும்படியாக அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்க. வாழ்க்கை வரமாகும். உங்களை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப யோசிப்பதால அவை ஒருபோதும் உங்களை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது. இதெல்லாம் நான் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சாய்பாபாவின் சரித்திரத்திலிருந்து படித்தது. ஆக இது படித்ததில் பிடித்ததை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதனால நேர்களே, நாம் இவங்கள்ட்ட பேசினா ஆறுதலா இருக்கும் என்று நினைக்கும் அளவிற்கு அந்த ஒருவராக நாம் இருக்க முயற்சி செய்வோமா? மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவுல நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். This video sponsored by BuyMode eShop application. BuyMode eShop application is one of the online shopping application now available on Play Store and App Store. Click below link and install the application. https://buymode.shop. Thank you.